2007ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் ஆப்பிளோட முதல் ஐபோனை வெளியிடுறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணக்காரங்களையும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நிகழ்வுல நம்ம ரத்தன் டாட்டாவும் கலந்துக்கிட்டாரு. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லா பணக்காரவங்க கிட்டேயுமே அங்க உள்ள ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்னன்னா, உங்களோட சம்பளத்துல இருந்து ஒரு ஐபோன் வாங்கணும்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்னு காமனா எல்லா பணக்காரவங்க கிட்டேயுமே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்கு அங்க இருந்த சில பணக்காரவங்க, என்னால ஒரு நாளைக்கு வர சம்பளத்தை வச்சு ஒரு ஐபோனை வாங்க முடியும், 3 நாளைக்கு வர சம்பளத்தை வச்சு ஒரு ஐபோனை வாங்க முடியும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுல ரத்தன் டாட்டா மட்டுமே ஐபோனை வாங்குறதுக்கு என்னால 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாருமே ரத்தன் டாட்டாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர் ரத்தன் டாட்டாவை பார்த்து, டாட்டா எவ்வளவு பெரிய கம்பெனி, ஏன் உங்களால ஐபோனை வாங்க இத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரத்தன் டாட்டாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆப்பிள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கம்பெனி, அதை வாங்கணும்னா குறைஞ்சது எனக்கு 3 இருந்து 4 வருஷம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காரு. ரத்தன் டாட்டா சொன்னதை கேட்ட உடனேயே அங்க இருந்த நிகழ்ச்சியில இருந்த எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. காரணம், அங்க இருந்த எல்லா பணக்காரவங்களும் ஒரு ஐபோன் வாங்குறத பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த டைம்ல ரத்தன் டாட்டா ஒட்டுமொத்த ஆப்பிள் கம்பெனியவே வாங்குறதுக்கு சொல்லியிருக்காரு.